வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கரூர் சாவுக்கு சிஎம் ஸ்டாலின் தான் காரணம். திடீர் இபிஎஸ் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் துயர சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது 163 தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொண்டுள்ளதாகவும் அதில் 5 மாவட்டங்களில் தான் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விசாரணை ஆணையம் அமைத்த பிறகு அதிகாரிகள் விளக்கம் அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, இனியாவது பொதுக்கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதன் மூலமாக கரூர் சம்பவத்திற்கு மறைமுகமாக ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தால் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது என்பதனை மிக தெள்ளத்தெளிவாக குறிப்பிடுவது, மறைமுகமாகவும் குறிப்பிடுவது போன்ற ஒரு தகவலாக இது பார்க்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அடுத்த கட்டமாக கரூரில் மறைந்திருக்கும் அனைத்து விதமான உண்மைகளும் ஒன்றொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதனை தற்பொழுது அனைத்து விதமான தரப்பினர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆக தற்பொழுது மேலும் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும். அடுத்த கட்டமாக இந்த வழக்குகளில் ஒரு வெற்றி என்பது யார் பக்கம் செல்ல போகிறது, அரசு பக்கமா இல்லை தாவேகா பக்கமா என்பதனையும் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். மேலும் இன்னும் ஒரு சிறு நாட்களில் விஜய் அவர்கள் கரூரை நோக்கி அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் நாம் அனைத்தும் தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.